இன்னைக்கு சதாப்தியில நானும் என் ஒய்ஃபை கோயம்புத்தூர் போனோம். சேலம் வர்றதுக்கு முன்னால ஒரு ஒல்லியா ஒரு பொண்ணு டீனேஜ் நேரம் கரெக்டா என்கிட்ட வந்தது. அண்ணா அப்படின்ச்சு. என் ஒய்ஃப் என்னைய ஊத்து பார்த்தா. அவளுக்கு என்னன்னா இந்த விவரம் நம்மளுக்கு தெரியலையேன்னு. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அண்ணாந்தேன்னு. என்னம்மானே அண்ணா நான் சேலத்தில் ஐம் கெட்டிங் டவுன் அட் சேலம், கொஞ்சம் அந்த என் சூட் கேஸ் எடுத்து கொடுத்துறீங்களா அப்படின்ச்சு. சார் பார்த்தா பெரிய சூட் கேஸுங்க, பெரிய சூட் கேஸ் அது மேல எடுத்து வச்சிருக்கு. ஆக்சுவலா நானே என்னோட சின்ன சூட் கேஸை என் ஒய்ஃபு கிட்ட கொடுத்து தான் எடுத்து வைக்க சொன்னேன். இது பெரிய சூட்கேஸ். அந்த பொண்ணு ஒல்லியா இருக்குங்க. சத்தியமா அந்த பொண்ணால அது இறக்க முடியாது. தூக்கிட்டு எப்படி போகுதுன்னே தெரியல. அப்புறம் தான் யோசிச்சேன், சென்ட்ரல் ஸ்டேஷன்லயே எவனையோ அண்ணான்னு ஏமாத்தி அதை எடுத்து மேல வச்சுட்டு இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த கோச்ல எது இழிச்ச வாயன்னு பார்த்து நம்மள அண்ணான்னுடுச்சு. இப்ப சேலத்துல இறங்கின உடனே எவனாவது ஒரு இழிச்ச வாயன அண்ணான்னு சொல்லி வெளியிட்டு போயிடும். இல்ல குறைக்கிற வேலைங்க உஷாருன்ற என்னால தூக்க முடியல. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை துணை கூப்பிட்டேன், வா குழந்தை பா, நானே குழந்தை பாவம் வா அப்படி 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு வீட்டுங்க தூக்கவே முடியல. என் ஒய்ஃபு சொல்றா, வீட்டுலதான் உங்க தங்கச்சிக்கு தொல்லை தாங்க முடியல, ட்ரெயின்ல என்ன டெம்பரவரி தங்கச்சிங்க உயிர் எடுக்குது.